தேவி சரஸ்வதி அழைத்து வர சொல்லி. ஆமா, அழைத்து வந்தாயா? அம்மா இதோ வந்துட்டாங்க. பாருங்க அம்மு கொண்டு வாடா. அமர் 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 அமர். அம்மா ஒரு மறுபடி உத்தரவு. உங்கள் சாதாரண விதத்துக்கு மன்னா மாடமதை பணிந்ததினால் சிறப்போடு வாழ கோழி வீடு கலைவாணி இன்றைய தினத்திலே காவலனை விட்டு உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்னை அழைத்த வீரங்கள் என்ன கூறுவாய்? அந்தப்புறத்திலிருந்து என்னை அதிவிரைவாக காவலனை விட்டு வர வைத்த காரணம் என்ன? நாம் இருவரும் ஒருவரோடு ஒருவர் சதையும் பதியும் சேர்ந்து இந்த சத்தியலோகத்தை நாம் ஆள வேண்டும். அதனாலே சதையும் பதியுமா இருப்பதற்காகவே உன்னை தலைவாணி என்ன இது ஆச்சரியம்? சொன்னேன் மகாராஜா, சதையும் பதியுமா நான் இருக்க போறேன்னு சொன்னேன். நானும் பதில் அதுதான் தேடுகிறேன். எங்கேயும் கிடையாதான். பாவம் அப்பாவி பிள்ளை மூட்டாது. என் சிசியம் ஒண்ணு வாங்கினது வச்சு அதிக யாரும் தூக்கி மூட்டை இருக்கிறாங்க. ஆனா போட்டோம் அது. இந்த ராவல்ல ஒரு மணிக்கு எவ்வளவு சாராயம் விற்கிறான். ₹100 கொடு. 2 பாய் வாங்கினது நாங்க ஆளு ஒரு பாய் சாப்பிடறோம். பாவி பார்த்தா பாய் நாங்க 2 பேரும் நானும் சிசியும். இவனும் ஒரு 4-5 பேரை கொண்டு போட்டான்டா. ஆனா அவன் போக மாட்டேங்கிறான். வெங்கடேஷ் போனாரு, கம்பெனி வாஜியார் போனாரு, அடுத்தது ஒரு பையன் அவனும் போட்டான். போன வாரத்துலயும் ஒருத்தன் போட்டான். ஆனா இவன் போக மாட்டான் போல. சரி, என் மகன் நாரதன் வருகிறான் என்று பார்ப்போம். நம்ம ஒரு புறம் இருப்போம், அவருக்கு என்ன பார்க்கலாம். என் மகன்
கற்றவர் உள்ளத்திலாடும் கற்பக கனியே ஆன்றோர்களை மக்களித்த சபத்தால் இன்று அதிகாலையிலிருந்து ஜபதம நேமனிஷி புறப்பட்டோம். யாரெங்கே வேற எதனா போன கொல்ட்டாடா அம்மால சாரப்பாம்பு எடுக்க எங்க அம்மால சார பாம்பு வெளுத்தா எங்க அப்பா எங்க போய் வெளுத்து கிடக்குது. யாரா தேவடியா பையன்? ஆண்டி பண்டாரோ உன்னை நோண்டி வந்தேனே கண்டா மரமுகனே ஏண்டா செவடியா மாவனே சாமி மயிறு சரவணனே. ஏய் மணி அவன் நம்ம தூங்குவான். ஏய் என்னிடத்தில் தகாத வார்த்தையை பேசினால் உனக்கு சாபத்தை அளித்து விடுவேன் மலையா. நீ சமைச்சு விட்டா நான் சாப்பிட்டு போடுவேன் தடியா. தகாத வார்த்தையை பேசினார் சாமி உனக்கு சாபத்தை கொடுக்க போகிறேன். உன் சாபனை என் மயிரை பிடிக்கணுமா? நீங்க தகாத உரை பேசினால் எனக்கு வாய் ஊமையாக பார்க்கிறது. கைக்கு பேக்க தெரியாது வரைக்கும் அப்படியா மட்டும் உட்காந்துக்கா அப்படியே உட்காரு எல்லாம் அப்படியே உட்காரு அப்படியே உட்காந்துக்கா வாய் ஊமையாகியோ கையில் அடிக்கிறான். தாய் ஊம்ப தாய் பே கை பே அக பக ஆள் பக சரியா சரியா உனக்கு ஒண்ணு கேட்கலாம் ஆசை கல்யாணம் ஆயிடுச்சா பசங்களா வண்டு வண்டு ரெண்டு பொண்ணு என்னையா பொண்ணுவ என்னையா பொண்ணுவ
சரியா ரெண்டு பொண்டாட்டின்ற பசங்க இருக்கீங்க. பகா பொண்ணு அமுக்கு நான் எவரா மூச்சி எனக்கு பகா 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 அஞ்சு பொண்ணு பகா 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 அஞ்சு பொண்ணா ஏமா பகா 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 அவன் சரி அஞ்சு பொண்ணு பையன் பையன் அமுக்கு சரியா மாம்பரு நீ ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு நீ ஒண்ணு 13 பேரு சாப்பாடு எங்கப்பா மேக்கே பையாரு பரவாடு பரவாடு அம்மா அம்மா அப்பா அப்பா அம்மா அம்மா அப்பா அப்பா அம்மா அப்பா நான் வேச்சிரா தாஜ் தப்படி தாசிட்டு போயின நீ நான் போணும் ஆண்டாடு இது சாமி ரிட்டானே காலையில போடுறா நான் போயிட்டாரு கம்முனு சாமி சாமி என்ன அவன் தவறா பேசிட்டான் நீ பார்த்தா இது என்ன பண்ணிட்ட என்ன பண்ற இந்த சபைக்கு அங்கடே மகனே இல்லைன்னு சொன்னா அழகு கிடையாது அதை மாற்றி இப்படி எதுக்கு இல்லை எதுக்கு காலை வீடா ஊம்புற பையா சாமி என்னமோ சொல்லிட்டா வாய் பேக்கி பாக்க சாமியார் ஊம்புற பையா சாமியா என்ன வாழ்த்தி நல்லா இருக்கிற மாதிரி செய்ய மூச்சு பேச்சு இல்லாம ஆகிட்டானப்பா கொண்டா போச்சு நீதானே பொறுத்து போடலாம் வந்துக்கிறீங்க பாபா மாதவா என்னுடைய விளக்கம் என்ன தெரியுமா? எனக்கு தாய் தந்தை வைத்த பெயரோ விஸ்வபாரதி. விஸ்வபாரதி நாரதன் என்ற பெயர் எப்படி வந்து தெரியுமா? நான் சிறிய வயதில் என் நண்பர்களோடு தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தேன். தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது உடம்பெல்லாம் தூசுபடைந்து விட்டது. இந்த தூசுபடைந்த உடம்போடு வீட்டுக்கு சென்றால் தாய் தந்தை திட்டுவாரே அஞ்சி அருகாமல் இருந்த கயா நதியிலே நீராடி விட்டு சென்றேன். என்ன நதி? கயா நதி. கயா நதியிலே நீராடி விட்டு வீட்டுக்கு சென்றேன். என் தாயான சரஸ்வதி என்னை பார்த்து கேட்டது, விஸ்வபாரதி உடம்பெல்லாம் ஈரமாக இருக்க வேண்டிய காரணம் என்னவென்று கேட்டது. அம்மா, என் நண்பர்களோடு தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தேன். உடம்பெல்லாம் தூசுபடிந்து விட்டது. அந்த தூசுபடிந்த உடம்போடு வீட்டிற்கு வந்தால் நீ திட்டியே என அஞ்சி அருகாமல் இருந்த கயா நதியிலே நீராடி விட்டு வந்து என்று தெரிவித்தேன். பாவி, உனக்கு அறிவு இருக்கிறதா? உனக்கு ஆற்றல் இருக்கிறதா? கயா நதியில் நீராட வேண்டும் என்றால் தாய் தந்தை அற்றவர் தான் நீராட வேண்டும். உனது தந்தையும் உயிரோடு இருக்கிறார், நானும் உயிரோடு இருக்கிறேன். கயா நதியில் நீராடி விட்டு வந்து என்று தெரிவிக்கின்றாயே மடையா, உனக்கு ஒரு கொடிய சாபத்தை தருகிறேன் என்று உரைத்தார். என்னவோ சாபத்திலே சாமி, என்ன சாபம் தெரியுமா? என்ன? ஒரே நாளிகையில் உயிர் போக வேண்டும் என்று சாபத்தை எரித்தார். ஒரே நாழிகை, ஒரு நாளைக்கு அல்லும் பகலும் 64 நாழிகை ஒரே நாளில் உயிர் போக வேண்டும் சாபத்தை அளித்தார். அந்த சாபத்தை சிரமத்தை எங்கு சென்றேன்? எங்கே? என் மூர்த்த பாட்டனான முக்கன் படைத்த கைலங்கி சென்றேன். ஓ, தாத்தா பார்க்க போயிட்டேன். தாத்தாவை வணங்கினேன். நாரதா,
காலையிலிருந்து காலை கடனை முடித்துவிட்டு என்னை பணிந்து சென்றாயே, ஆமா. மீண்டும் எதற்காக வந்த என்று கேட்டார்கள். ஆ, நடந்ததை அனைத்து முறைத்தேன். ஆ. அவருக்கும் கோபம் வந்துவிட்டது. என்னவோ இல்ல தெரியல. உன்னுடைய தாயும் தந்தை உயிரோடு இருக்கிறார். ஆமா உனது பாட்டனும் பாட்டியும் உயிரோடு இருக்கிறோம். ஆமா. கயா நதியில் நீராடி விட்டு வந்து என்று தெரிவிக்கின்றாயே, ஆ. 2 நாளில் உயிர் போக என்று சபத்தை அளித்தார். ஒரு நாளைக்கு சொன்னது ஒரு 2 நாளைக்கு என் தாய் தந்தையர் கொடுத்தது ஒரே நாழிகை. ஆமா. என் மூர்த்த பாட்டனாகிய முக்கன் படைத்த பரமேசன் கொடுத்தது 2 நாழிகை. 2 நாளைக்கு. அந்த சாபத்தை சிறைமே தாங்கி எங்கு சென்றேன்? எங்கே? வைகுந்தம் சென்றேன். ஓஹோ. உலக ரட்சகனான கோபாலக்கண்ணன் எனது பாட்டனை பணிந்தேன். சின்ன பாட்டனார். யாது காரணம் என்று கேட்டார். அவரிடத்தில் நடந்தது உரைத்தேன். அவருக்கும் கோபம் வந்துவிட்டது. அவர் என்ன சாபம் கொடுத்தார் தெரியுமா? என்ன? 3 நாளைக்கு கொடுத்தார். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு சரியா போச்சு. அவர் பார்த்தா அந்த சாபத்தை சிறுமையை தாங்கி கங்கைக்கரை கரையாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். கங்கைக்கரையில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு முனிவரானவர் அந்த கங்கைக்கரையிலே கரை மீது வீணையை கேட்டு வைத்துவிட்டு நீராடி கொண்டிருந்தார். வேகமாக ஓடி அந்த ஆதகத்தில் செய்தேன். வேகமாக சென்று அந்த வீணையின் கழுத்திலே மாட்டி வலசை என்ற ராகத்தை மீட்டேன். வலசை ராகம். அந்த முனிவரான ஓடி வந்து என் காலை பற்றி கொண்டார். மகனே, யாரோ எவரோ எனக்கு தெரியாது. இந்த வலசை ராகம் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வலசை ராகத்தை விட்டு விட்டாய். உனக்கு என்ன குறை என்று கேட்டார். நடந்ததை உரைத்தேன். அது என்ன உரைத்தா தெரியுமா? உனக்கு உயிர் போகாது இருக்க வேண்டும் என்றால் அள்ளும் பகலும் 64 நாளைக்கு வந்த நாராயணனை மறக்க கூடாது. நாராயணா நாராயணா நாராயணன் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தாரக மந்திரம் உச்சரித்துக் கொண்டிருந்தால் உயிர் போகாது. சிறிது நேரம் அதை மறந்தால் உனக்கு உயிர் போய்விடும். அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த கங்கைக்கரையிலே குளித்துக் கொண்டிருந்த முனிவர் பெயர் என்ன தெரியுமா? தும்புரு நாரத மகாமுனிவர். அவர் என்ன செய்தார்? தும்புரை நீக்கினார். நாரதன் என்ற பெயர் நீக்கினார். அதுதான் பேரும் கொண்டு எனக்கு நாரதன் என்ற பெயர். தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு கரகம் செய்யாவிடில் உன் சிரமானது 1000 துக்களாக போக வேண்டும் என்று தாயாதியான தக்கன் கொடுத்த சாபம். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். நம்ம எல்லாம் காக்கக்கூடிய அந்த கண்ணனை வணங்கினால் கலகம் கிடைக்கும். அன்பு உள்ளம் கொண்டவனே நாராயண, அன்பு உள்ளம் கொண்டவனே நாராயண, காலையிலிருந்து காலை கடனை முடித்து நம்ம எல்லாம் காக்கக்கூடிய கண்ணனை வணங்கினால் நாளொன்றுக்கு ஒரு கலகம் கிடைக்கும். இன்றைய தினம் என்னமோ தெரியவில்லை, கலகத்திற்கே வழி கிடைக்கவில்லை. நேரம் கலகம் கிடைக்கவில்லை என்றால் என் சிரமானது 1000 துக்களாக போக வேண்டும் என்று என்னுடைய தாயாதியான தக்கன் கொடுத்த சாபம்.
என் தாய் தந்தரை வணங்கினாவது ஆ, ஒரு கழகத்துக்கு வழிகடையில பார்க்கலாம் சரி அவரை அவ- கொண்டு